வணக்கம். இன்றைக்கி கொத்துக்கறி கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே அதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. வச்சு அதில் இருக்க கொழுப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வானிலையை வச்சு பாதி கறியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்க வதக்க அதில் தண்ணி வரும். தண்ணி விடும். ஆனால் தண்ணி வத்துற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு திருப்பி அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா வேகும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கோலா உருண்டை செய்ய பட்டை, கிராம்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிக்ஸி ஜார் எடுத்து வறுத்த கறியை போட்டு அது மேலேயே கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடு இவற்றை போட்டு நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சி அது மேலேயே அது நல்லா அரைச்சி விழுதாக வந்த பிறகு எடுத்து வச்சுருக்க மீதி இருக்கிற பச்சைக்கறியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி நல்ல விழுது மாதிரி நல்லா வர்ற மாதிரி அரைச்சிடணும். நூறு கிராம் பொரிகடலையை ட்ரை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச கறியை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதில் பொடிச்சு வச்சுருக்கிற பொரிகடலையை அதை பொடியை தூவி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வர அளவுக்கு பசைஞ்சிக்கோங்க. அந்த நீர்ச்சத்து போகிற அளவுக்கு அதை என்ன செஞ்சுருக்கணும், நல்லா பசைஞ்சிக்கணும். பசைஞ்சு நல்லா உருண்டை சப்பாத்தி மாவு உருண்டையை பரட்டுற மாதிரி உருண்டையை பரட்டிக்கணும். உருண்டையாக உணர்ந்துடணும். இப்போ சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. அந்த உருண்டை கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சிடணும். குழம்பு கூட்ட தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினது அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 3 தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க, 3 ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சம் உப்பு, 3 தக்காளி. அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிங்க. அது மேலேயே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது மேலேயே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு அந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அது மேலே கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு அது மேலே கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொழுப்பை என்ன செய்யணும், அது மேலே போட்டு அந்த கொழுப்பு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இப்போ தான் கொழுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க.
நல்லா வதக்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி அந்த மசாலாத்தூள் வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றி அதுப்போ கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மசாலையெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை எடுத்து கொதி வர்ற இடத்துல ஒவ்வொன்றா போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் அது 2 நிமிஷம் கழித்து அந்த ஒரு தட்டையான கரண்டியை வச்சு அந்த உருண்டைகளை திருப்பி விடணும். 5 நிமிஷம் கழித்து திரும்ப நல்லா வேக விட்டுருங்க. இப்போது ஒரு முடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மையா விழுதாக அரைச்சிக்கங்க. அரைச்சி வச்சுருக்க விழுதை கொதிக்கிற குழம்புல ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்பொழுது சுவையான, அருமையான, சத்தான கோலா உருண்டை குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.